இந்த ஆண்டில் வர்த்தக துறையில் வேறு எவற்றை விடவும் தங்கமே பேசுபொருளாக இருக்கிறது. கடந்த ஓராண்டில் மட்டும் தங்கத்தின் விலை 52% உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு அக்டோபர் இறுதியில் தங்கத்தின் விலை ஒரு கிராம் 7455 ரூபாயாக இருந்தது. இப்போது ஒரு கிராம் 11,300 ரூபாயாக உயர்ந்துள்ளது. இதில் கடந்த மாதம் 17ஆம் தேதி கிராம் 12,200 ரூபாயாக உயர்ந்து புதிய உச்சம் தொட்டது. தீபாவளிக்கு பிறகு சற்று ஏற்ற இறக்கத்தில் பயணித்து வந்த தங்கம் தற்போது சவரனுக்கு 90,480 ரூபாயாக நிலை பெற்றுள்ளது. உலக அளவில் தனிநபர் தங்கம் நுகர்வில் சீனாவும் இந்தியாவும் பெரும் பங்கு வகிக்கின்றன. கடந்த ஜூன் மாத நிலவரப்படி இந்திய குடும்பங்களிடம் 34,600 டன் தங்கம் உள்ளது. இதன் தற்போதைய மதிப்பு 3.8 லட்சம் கோடி டாலர், அதாவது இந்தியாவின் ஜிடிபியில் 89%. இது உலகில் மிக பாதுகாப்பான முதலீடாக தங்கத்தை மக்கள் கருதுவதுதான் பொருளாதாரம் மற்றும் அரசியல் நெருக்கடி சமயங்களில் தங்கத்தில் அதிக முதலீட்டை குவித்து வருகின்றனர். தற்போது அமெரிக்க அதிபர் டிரம்பின் வரி விதிப்பால் சர்வதேச அளவில் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படும் நிலையில் முதலீட்டாளர்கள் தங்கத்தில் முதலீடு செய்து வருகின்றனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து 90,480 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 11,310 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை கிலோவுக்கு 1000 ரூபாய் உயர்ந்து 1,66,000 ரூபாயாக உள்ளது. வெள்ளி 1 கிராம் 1 ரூபாய் உயர்ந்து 166 ரூபாயாக விற்பனை செய்யப்படுகிறது. அமெரிக்கா மத்திய வங்கி வட்டி விகிதத்தை குறைத்துள்ள நிலையில் தங்கம் விலை உயர்வு கண்டுள்ளது. புதுக்கோட்டையில் அனுமதியின்றி ரோட் ஷோ நடத்தியதாக கூறி தவேகவினரின் வாகனத்தை காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் சாலையோர வியாபாரிகளுக்கு அக்கட்சியின் பெயர் குறித்த வணிக குடைகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குடைகளை வழங்குவதற்காக தவேக மாவட்ட செயலாளர் பர்வேஷ் சைக்கிளில் ரோட் ஷோ போன்று செல்ல இருசக்கர வாகனங்களில் ஹெல்மெட் அணியாமலும் ஜீப்புகளிலும் தொண்டர்கள் பின்தொடர்ந்து சென்றனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி வாகனங்களை பறிமுதல் செய்தனர். இதனால் இருதரப்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் அவர்களை எச்சரித்து வாகனங்களை காவல்துறையினர் விடுவித்தனர். கட்சி கொடிகள் அகற்றப்பட்டதை கண்டித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் வேலூரில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். வேலூர் பாமக மாவட்ட செயற்குழு கூட்டம் தனியார் ஹோட்டலில் நடைபெற்றது. இதற்காக சாலையில் பாமக கட்சி கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. கொடிகள் கட்ட அனுமதி பெறவில்லை என்று கூறி காவல்துறையினர் அதனை அகற்றினர். இதை கண்டித்து பாமகவினர் சிலர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொடிகள் அகற்றப்படுவதை போலீசார் கைவிட்டதால் மறியல் முடிவுக்கு வந்தது. எம்எல்ஏ செங்கோட்டையன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டது தொடர்பான ஆவணங்களை அதிமுக அளித்தால் ஆய்வு மேற்கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு தெரிவித்துள்ளார். செங்கோட்டையன் நீக்கம் தொடர்பாக இதுவரை எந்த கடிதமும் அதிமுக சார்பில் சட்டமன்ற பேரவைக்கு தரப்படவில்லை என்று கூறியுள்ளார். ஆளுநர் சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய மசோதாக்களில் பாதிக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் என்று கூறிய அப்பாவு மீதிக்கு உள்ள மசோதாக்களும் ஒப்புதல் அளிப்பார் என எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். அதிமுகவுக்கு எதிராக செயல்படுவோர் யாராக இருந்தாலும் அவர்களை நீக்கும் அதிகாரம் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உண்டு என அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் MSM ஆனந்தன் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் பங்கேற்ற அவர் வரும் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். அதிமுக பிளவுபட்டாலும் இல்லாவிட்டாலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் அக்கட்சிக்கு தோல்வி நிச்சயம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பாஜகவுடன் அதிமுக நெருங்க அக்கட்சி கரைந்து போகும் என குறிப்பிட்டார். தவேக தலைவர் விஜய் கொள்கையின்றி திரைமுகத்தில் மட்டுமே அரசியலுக்கு வருவது நல்லதல்ல என குறிப்பிட்டார். காந்திக்கு பின் இந்தியாவை முழுமையாக புரிந்து கொண்ட ஒரே நபர் பிரதமர் மோடிதான் என ஆளுநர் RN ரவி புகழாரம் சூட்டியுள்ளார். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் உருவான தின விழாவில் பேசிய அவர் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வரும் முன் நாட்டில் 30%க்கும் அதிகமானோர் வறுமையில் வாழ்ந்தனர் என்றும் இப்போது 25 கோடி பேர் வறுமையிலிருந்து மீண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் உச்சகட்டத்தை எட்டியுள்ள நிலையில் ராஷ்டிரிய ஜனதாதளத்தின் தலைவர் தேஜஸ்வி யாதவ் வித்தியாசமான முறையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். முசாஃபர்பூரில் திட்டமிடப்பட்டிருந்த தேர்தல் கூட்டத்திற்கு மோசமான வானிலை காரணமாக தேஜஸ்வியின் ஹெலிகாப்டர் பயணம் ரத்து செய்யப்பட்டது. இதையடுத்து கூட்டத்துக்கு வந்த மக்களிடையே தொலைபேசி மூலம் உரையாற்றி வாக்கு சேகரித்தார். மகாத்மந்தன் ஆட்சி அமைந்தால் இளைஞர்களுக்கு உடனடியாக வேலைவாய்ப்பும் ஊழல் இல்லாத ஆட்சியும் வழங்கப்படும் என்று அவர் உறுதியளித்தார்.
பீகாரின் தர்பங்கா பகுதியில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் வரவிருக்கும் தேர்தலின் முக்கிய பிரச்சனையாக மாறியுள்ளது. மக்கள் அடிப்படை வசதிகள் குறைவால் அதிருப்தி தெரிவித்துள்ளனர். தர்பங்காவில் நீடித்த மழையால் சாலைகள் நீரில் மூழ்கி வீடுகள் மற்றும் கடைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. விஐபி கட்சியின் வேட்பாளர் ஒருவர் படகில் சென்று மக்களை சந்தித்து பிரச்சாரம் மேற்கொண்டார். இது வெள்ளத்தால் ஏற்பட்ட நிலையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தது. இதுகுறித்து பேசிய பாஜக எம்எல்ஏ ஒருவர் இது டெல்லியிலும் நடக்கிறது என்று கூறியதுடன் அந்த பதில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. பீகார் மாநிலத்தில் 1 கோடி பேருக்கு அரசு வேலை தரப்படும் என கூறும் ஆளும் கூட்டணி இத்தனை நாளாக அதை செய்யாமல் என்ன செய்தார்கள் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். பீகாரில் தேர்தல் பரப்புரையை பிரியங்கா காந்தி தொடங்கியுள்ளார். பாட்னாவில் செய்தியாளர்களிடம் பேசிய பிரியங்கா காந்தி நிதிஷ்குமார் தரும் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாது என கூறியுள்ளார். தேர்தலில் இந்தியா கூட்டணியின் வெற்றி உறுதி என்றும் அடுத்து தாங்கள்தான் ஆட்சி அமைக்கப் போவதாகவும் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவை கட்டடத்தை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். தலைநகர் ராய்ப்பூரில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா, மாநிலங்களவை சட்டப்பேரவை சபாநாயகர் ராம்சிங், முதல்வர் விஷ்ணுதியோ சாய் ஆகியோர் பங்கேற்றனர். மத்திய பிரதேசத்திலிருந்து பிரிக்கப்பட்டு 25 ஆண்டுகளாக தனி மாநிலமாக செயல்பட்டு வரும் சத்தீஸ்கருக்கு இதுவரை தற்காலிக கட்டடத்தில்தான் சட்டப்பேரவை இயங்கி வந்தது. நவா ராய்ப்பூரில் 51 ஏக்கர் பரப்பில் 324 கோடி ரூபாய் செலவில் அதிநவீன வசதிகளுடன் இச்சட்டசபை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் 1,50,000 கோடி ரூபாய் முதலீட்டில் அமையவிருக்கும் ஆர்செல்லோர் மிட்டல் நிப்பான் ஸ்டீல் உருக்கு ஆலை திட்டத்திற்கு மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. இது இந்தியாவில் அமையவிருக்கும் மிகப்பெரிய கிரீன்ஃபீல்ட் உருக்கு உற்பத்தி திட்டமாகும். நவம்பர் 2ஆம் வாரத்தில் இந்த ஆலைக்கான அடிக்கல் நாட்டப்பட உள்ளது. அனகாபள்ளியில் அமையவுள்ள இந்த ஆலை ஆரம்பத்தில் ஆண்டுக்கு 8.2 மில்லியன் டன் உற்பத்தி திறனுடன் தொடங்கி பின்னர் 24 மில்லியன் டன்னாக விரிவாக்கப்படும். உலகத்தரம் வாய்ந்த மற்றும் குறைந்த உமிழ்வு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தும் இந்த திட்டம் ஆந்திராவின் வடகலோர பகுதியில் தொழில் மற்றும் வேலைவாய்ப்பு வளர்ச்சிக்கு உதவும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதல் கடல் காற்றாலை மின்சார திட்டத்திற்கான டெண்டர் 2026 பிப்ரவரிக்குள் தமிழ்நாட்டு கடற்கரைக்காக வெளியிடப்படும் என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அறிவித்திருக்கிறது. ஜனவரியில் ஆய்வு நிறைவடைந்ததும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மத்திய அரசு தமிழகம் மற்றும் குஜராத்தில் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களை இலக்காக வைத்திருக்கிறது. தமிழக கடற்கரையின் காற்றாலை ஆற்றல் திறன் 50% அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. புதுவை கடற்கரையில் உள்ள காந்தி சிலை முன்பு நடைபெற்ற விடுதலை நாள் விழாவில் அம்மாநில முதல்வர் ரங்கசாமி தேசிய கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். புதுச்சேரியின் விடுதலை நாள் ஆண்டுதோறும் நவம்பர் 1ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு விடுதலை நாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று தேசிய கொடியேற்றி உரை நிகழ்த்தினார். அதனைத் தொடர்ந்து காவல்துறை சார்பில் அவருக்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் ஊழலாட்சி நடைபெறுகிறது என்று இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியின் கீழ் இருந்த நிலையில் 1954 நவம்பர் 1 அன்று புதுச்சேரிக்கு விடுதலை கிடைத்தது. இது புதுச்சேரியின் சுதந்திர தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்நிலையில் புதுச்சேரியில் ஊழல் நடைபெறுகிறது என்று விடுதலை நாளை புறக்கணித்து காரைக்காலில் இந்திய ஊழல் எதிர்ப்பு இயக்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆளுநர் விசாரணை செய்ய கோரி முழக்கமிட்டனர். கேரள அரசின் மிக உயரிய இலக்கிய விருதான எழுத்தச்சன் விருதுக்கு புகழ்பெற்ற கவிஞர் KG சங்கரப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். சங்கரப்பிள்ளையின் கடந்த 5 தசாப்த கால கவிதை பங்களிப்புகள் மலையாள இலக்கியத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியதாக மாநில கலாச்சாரத்துறை அமைச்சர் சாஜி செரியன் பாராட்டினார். எழுத்தாளர் NS மாதவன் தலைமையிலான நடுவர் குழு அவரை தேர்ந்தெடுத்தது. கவிஞர் சங்கரப்பிள்ளையின் படைப்புகள் பல இந்திய மற்றும் வெளிநாட்டு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன. தலைநகர் டெல்லியின் பெயரை இந்திரபிரஸ்தா என மாற்ற பாஜக MP பிரவீன் கண்டேவால் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திரபிரஸ்தா என்ற பெயர்தான் நாட்டின் பாரம்பரியத்தையும் பழமையான கலாச்சாரத்தையும் பிரதிபலிப்பதாக அமையும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இந்திரபிரஸ்தா மகாபாரத காலத்தில் பாண்டவர்களின் தலைநகராக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்திரா காந்தி சர்வதேச விமான நிலையத்தின் பெயரையும் இந்திரபிரஸ்தா என மாற்றம் பிரவீன் கண்டேவால் கோரியுள்ளார். பாஜக ஆட்சியில் அலகாபாத், குர்கான், அவுரங்காபாத், அகமது நகர், ஃபைசராபாத் என பல ஊர்களின் பெயர்கள் மாற்றப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது.
திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் மலைப்பகுதிகளின் காலை நேரத்தில் பனியின் தாக்கம் அதிக அளவில் காணப்படுகிறது. பகல் நேரங்களில் வெயில் சுட்டரித்த போதும் மாலையிலிருந்து காலை வரை பனிப்பொழிவு அதிகமாக தென்படுகிறது. இதனால் கோக்கர்ஸ் பள்ளத்தாக்கு உள்ளிட்ட பெரும்பாலான பகுதிகள் பனியால் போர்த்தப்பட்டு ரம்மியமாக காட்சியளிக்கின்றன. அதே நேரம் வடகிழக்கு பருவமழை காலத்தில் பனியின் தாக்கம் அதிகரித்துள்ளது அப்பகுதி விவசாயிகளை கவலையில் ஆழ்த்தியுள்ளது. உலகிலேயே முதன்முறையாக சிகரெட் பிடிப்பதற்கு மாலத்தீவு தடை விதித்துள்ளது. 2007ஆம் ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு பிறந்தவர்கள் புகைப்பிடிக்கவோ புகையிலைப் பொருட்களை வாங்கவோ விற்கவோ தடை விதித்துள்ளது. இதன் மூலம் புகையிலைப் பொருட்களுக்கு இத்தகைய தலைமுறையினருக்கான தடையை அமல்படுத்திய உலகின் ஒரே நாடு என்ற பெருமையை மாலத்தீவு பெற்றுள்ளது. பொது சுகாதாரத்தை பாதுகாக்கவும் புகையில்லா தலைமுறையை உருவாக்கவும் கொண்டுவரப்பட்டுள்ள இந்த சட்டம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளுக்கும் பொருந்தும். தடையை மீறும் சில்லறை விற்பனையாளர்களுக்கு அதிக அபராதம் விதிக்கப்படும். அமெரிக்கா வரி விதித்துள்ள போதிலும் இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 6% உயர்ந்துள்ளதாக மத்திய மீன்வளத்துறை இணையமைச்சர் ஜார்ஜ் குரியர் தெரிவித்துள்ளார். இந்திய ஏற்றுமதி பொருட்களுக்கு அமெரிக்கா 50 விழுக்காடு வரி விதித்துள்ள நிலையில் அமெரிக்காவிற்கான இந்திய ஏற்றுமதி 75% குறைந்துள்ளது. இருப்பினும் ஐரோப்பா, இங்கிலாந்து, ஆப்பிரிக்கா, ஜப்பான், சீனா போன்ற நாடுகளில் புதிய சந்தைகளை இந்திய அரசு கண்டறிந்துள்ளது. இதன் விளைவாக இந்தியாவின் கடல் உணவு ஏற்றுமதி 6 விழுக்காடு உயர்வை கண்டுள்ளதாக ஜார்ஜ் குரியர் தெரிவித்தார். கடந்த ஏப்ரல் முதல் செப்டம்பர் வரையிலான 6 மாதங்களில் கடல் உணவு ஏற்றுமதி 3815 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தனிநபர் மருத்துவ காப்பீடு திட்டங்களுக்கான ஜிஎஸ்டியை 18% 0% மத்திய அரசு நீக்கியதை தொடர்ந்து அவற்றின் தேவை 38% அதிகரித்துள்ளதாக பாலிசி பஜார் தெரிவித்துள்ளது. ஜிஎஸ்டி நீக்கப்பட்டதால் வாடிக்கையாளர்கள் சராசரியாக காப்பீடு செய்யும் தொகை 13 லட்சத்திலிருந்து 18 லட்சமாக உயர்ந்துள்ளது. மேலும் 45 விழுக்காடு வாடிக்கையாளர்கள் 15 லட்சம் முதல் 25 லட்சம் வரையிலான காப்பீடுகளை தேர்வு செய்கின்றனர். இந்தியாவின் முதல் கடல் காற்றாலை மின்சார திட்டத்திற்கான டெண்டர் 2026 பிப்ரவரிக்குள் தமிழ்நாட்டு கடற்கரைக்காக வெளியிடப்படும் என மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அறிவித்துள்ளது. ஜனவரியில் ஆய்வு நிறைவடைந்ததும் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. முதல் கட்டமாக மத்திய அரசு தமிழகம் மற்றும் குஜராத்தில் தலா 500 மெகாவாட் திறன் கொண்ட திட்டங்களை இலக்காக வைத்திருக்கிறது. தமிழக கடற்கரையின் காற்றாலை ஆற்றல் திறன் 50% அதிகமாக இருப்பதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. ஒடிசாவில் 3 செமிகண்டக்டர் ஆலைகள் வரவுள்ள நிலையில் அதன் அருகே அவசர உதவிக்கான மருத்துவமனைகளை அம்மாநில அரசு தயார்படுத்தி வருகிறது. ஒடிசா மாநிலம் குர்தா அருகே 2067 கோடி ரூபாய் மதிப்பிலான செமிகண்டக்டர் உற்பத்தி அலகிற்கு அம்மாநில முதல்வர் மோகன் சரண் பாஜி அடிக்கல் நாட்டுகிறார். இந்த சிப் தயாரிப்பில் பயன்படுத்தப்படும் ஆபத்தான ரசாயனங்கள் மற்றும் வாயுக்களால் ஏதேனும் அவசர நிலை ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்ள அருகில் உள்ள மருத்துவமனைகளை ஒடிசா அரசு மேம்படுத்தி வருகிறது. அடுத்த ஆண்டுக்குள் 3 செமிகண்டக்டர் ஆலைகளும் முழு அளவில் உற்பத்தியை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. லடாக்கின் கால்நடை செயற்பாட்டாளர் சோனம் வாங்சுக்கை 2025ஆம் ஆண்டிற்கான உலகின் செல்வாக்குமிக்க 100 கால்நடை முன்னோடிகளில் ஒருவராக டைம் பத்திரிகை அங்கீகரித்துள்ளது. கால்நடை பாதுகாவலர் என்ற பிரிவில் வாங்சுக் இடம்பெற்றுள்ளார். வணிகங்களை உண்மையான கால்நடை நடவடிக்கையை நோக்கி வழிநடத்தும் தனிநபர்களுக்கு இந்த அங்கீகாரம் வழங்கப்படுகிறது. லடாக்கிற்கு தன்னாட்சி மற்றும் 6வது அட்டவணை பாதுகாப்பு கோரி வாங்சுக் போராட்டத்தில் ஈடுபட்டதற்காக இந்திய அரசால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் வாங்சுக்கு இந்த சர்வதேச அங்கீகாரம் கிடைத்திருக்கிறது. வரும் 5ஆம் தேதி அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என அக்கட்சியின் பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்திருக்கிறார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் புதன்கிழமை காலை 10:30 மணிக்கு கூட்டம் நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிலிருந்து செங்கோட்டையன் நீக்கப்பட்ட நிலையில் பழனிசாமி தலைமையில் மாவட்ட செயலர்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. பழனிசாமிக்கு எதிராக அமமுக பொதுச் செயலர் தினகரன், முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் ஆகியோர் சசிகலாவுடன் கைகோர்த்துள்ள நிலையில் பழனிசாமி தலைமையில் நடைபெறும் மாவட்ட செயலர்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்பதுதான் செங்கோட்டையனின் மனக்குரலாக உள்ளது. அவரது எண்ணம் ஈடேறும் என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார்.
பல்வேறு சூறாவளி சுனாமிகள் இயக்கத்திற்கு வந்தபோதும் நிலையாக ஒரு நிலையில் நின்று இந்த இயக்கத்தை வளர்ப்பதற்காக அனைத்து மக்களையும் அரவணைக்கும் நோக்கோடு அவர் பாடுபட்டிருக்கார் என்பதை நாமெல்லாம் நன்றாகவே அறிவோம். அவர் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் கழகம் ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைத்தால்தான் மீண்டும் மாண்புமிகு அம்மாவோட ஆட்சியை தமிழகத்தில் நிறுவ முடியும் என்பதை தான் தனது மனதின் குரலாக அவர் ஒலித்துக் கொண்டிருக்கிறார். எர்ணாகுளம் பெங்களூரு இடையே வந்தே பாரத் ரயில் இயக்குவதற்கு ரயில்வே வாரியம் ஒப்புதல் கொடுத்துள்ளது. இந்த ரயில் தமிழ்நாட்டின் சேலம், ஈரோடு, திருப்பூர், கோவை ஆகிய 4 ரயில் நிலையங்களிலும் நின்று செல்லும். புதன்கிழமை தவிர வாரத்தின் மற்ற 6 நாட்களும் இந்த ரயில் இயக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் மேற்கு பகுதிகளில் இருந்து ஏற்கனவே ஒரு வந்தே பாரத் ரயில் பெங்களூருவுக்கு இயக்கப்படும் நிலையில் தற்போது அதன் எண்ணிக்கை 2ஆக ஆகியுள்ளது. தமிழகத்திற்குள் இயங்கும் வந்தே பாரத் ரயில்கள் எண்ணிக்கை 9ஆக அதிகரித்துள்ளது. ஹூப்ளியிலிருந்து தருமபுரி, கரூர், திருச்சி வழியாக ராமநாதபுரத்துக்கு இயக்கப்படும் வாராந்திர சிறப்பு ரயில் சேவைகளை நீட்டித்து சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. கர்நாடகாவில் உள்ள ஹூப்ளி ராமநாதபுரம் வாராந்திர சிறப்பு ரயில் தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருச்சி வழியாக இயக்கப்படுகிறது. பயணிகள் கூட்ட நெரிசலை சமாளிக்க சிறப்பு ரயில்களின் சேவை காலம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இன்று முதல் 29ஆம் தேதி வரை சனிக்கிழமைகளில் காலை 6:50 மணிக்கு ஹூப்ளியில் புறப்பட்டு ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை 5 மணிக்கு ராமநாதபுரத்தை அடைகிறது. மறுமார்க்கத்தில் 2ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஞாயிற்றுக்கிழமைகளில் இரவு 10 மணிக்கு ராமநாதபுரத்தில் புறப்பட்டு திங்கட்கிழமைகளில் இரவு 7:40 மணிக்கு ஹூப்ளியை அடைகிறது என்று சேலம் ரயில்வே கோட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் இடையே புதிய புறவழிச்சாலை மற்றும் உயர்மட்ட பாலம் திறக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு சுமார் 66 கோடி ரூபாய் செலவில் தொடங்கப்பட்ட பணிகள் நிறைவடைந்த நிலையில் சாலை தற்போது மக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டுள்ளது. மேலும் கெனடியன் கால்வாய் மற்றும் தாமிரபரணி ஆற்றின் குறுக்கே அமைக்கப்பட்ட உயர்மட்ட பாலமும் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. கேரளாவில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டுவிட்டதாக முதல்வர் பினராயி விஜயன் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். கேரள மாநிலம் உருவான நாளையொட்டி திருவனந்தபுரத்தில் நடைபெற்ற சட்டப்பேரவையின் சிறப்பு கூட்டத்தில் இந்த அறிவிப்பு வெளியானது. தீவிர வறுமையை ஒழிப்போம் என்ற வாக்குறுதியை தாங்கள் நிறைவேற்றியுள்ளதாக முதல்வர் பினராயி விஜயன் பெருமிதம் தெரிவித்தார். ஆனால் இந்த அறிவிப்பு மிகப்பெரிய முறைகேடு என கூறி காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. போதிய உணவு கிடைக்காதது, வசிக்க பாதுகாப்பான வீடு இல்லாதது, அடிப்படை வசதிகளுடன் கூடிய வாழ்க்கைக்கான வருவாய் இல்லாதது, அடிப்படை கல்வி, மருத்துவ வசதிகள் இல்லாதது அதீத வறுமைக்கான வரையறைகளாக கேரள அரசு கூறுகிறது. கேரள மாநிலத்தில் தீவிர வறுமை ஒழிக்கப்பட்டுவிட்டதாக அம்மாநில அரசு அறிவித்துள்ளதன் நம்பகத்தன்மை குறித்து பொருளாதார நிபுணர்களும் சமூக ஆர்வலர்களும் கேள்வி எழுப்பியுள்ளனர். கேரளாவில் 64,006 குடும்பங்கள் தீவிர வறுமையிலிருந்து மீட்கப்பட்டதாக அரசு கூறுகிறது. சமூக ஆர்வலர் ஆர். விஜிமேனன், பொருளாதார நிபுணர் எம்.ஏ. ஊமன் மற்றும் கே.பி. கண்ணன் உட்பட 24 பேர் இதுகுறித்து அரசுக்கு கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் தீவிர வறுமையில் இருந்தவர்கள் குறித்த கணக்கெடுப்பு முறை, அவர்கள் வறுமையிலிருந்து விடுவிக்கப்பட்டதற்கான தரவுகள் மற்றும் பயன்படுத்தப்பட்ட அளவுகோல்கள் குறித்து விளக்கம் கேட்டுள்ளனர். கர்நாடக மாநிலத்தில் ஹிந்தி மொழியை திணிக்க மத்திய அரசு முயற்சித்து வருவதாக முதல்வர் சித்தராமையா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய அரசின் இப்போக்கை எதிர்த்து மக்கள் போராட முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். கர்நாடக மாநிலம் உருவானதன் 69வது ஆண்டு தினத்தை முன்னிட்டு பெங்களூருவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் தனது வரி பங்காக 4.5 லட்சம் கோடி ரூபாயை மத்திய அரசுக்கு தருவதாகவும், ஆனால் இதற்குரிய பலன்கள் மாநிலத்திற்கு கிடைப்பதில்லை என்றும் முதல்வர் ஆதங்கம் தெரிவித்தார். அரசு அலுவலகங்கள் மற்றும் நிகழ்ச்சிகளில் பிளாஸ்டிக் குடிநீர் பாட்டில்களை பயன்படுத்த கர்நாடக அரசு நிரந்தரமாக தடை விதித்துள்ளது. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத பொருட்களால் தயாரிக்கப்பட்ட குடிநீர் உபகரணங்களை பயன்படுத்த அரசு உத்தரவிட்டுள்ளது. அரசு அலுவலகங்களில் நடக்கும் நிகழ்ச்சிகள், கூட்டங்கள் போன்றவற்றிற்கு அரசு சார்ந்த KMF நந்தினி பிராண்ட் தின்பண்டங்களை மட்டுமே கட்டாயமாக பயன்படுத்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் ஜிஎஸ்டி வசூல் 1,95,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது செப்டம்பர் மாத வசூலை விட 4.6% அதிகமாகும். ஏப்ரல் முதல் அக்டோபர் வரையிலான மொத்த ஜிஎஸ்டி வருவாய் 13.89 லட்சம் கோடி ரூபாயாக உயர்ந்து
கடந்த ஆண்டை விட 9% வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. வங்கி சேமிப்பு கணக்குகளில் வாரிசுதாரர்களை நியமிப்பது தொடர்பான ரிசர்வ் வங்கியின் புதிய நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. புதிய விதிகளின்படி இனிமேல் ஒரு வங்கி கணக்குக்கு அதிகபட்சமாக 4 நபர்களை நியமிக்க முடியும். புதிதாக கணக்கு தொடங்குபவர்கள் மட்டுமின்றி ஏற்கனவே சேமிப்பு கணக்கு வைத்திருப்பவர்களும் வாரிசுதாரர்களை அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று ரிசர்வ் வங்கி தெளிவுபடுத்தியுள்ளது. இதன் மூலம் வங்கி கணக்கு உரிமையாளரின் மறைவுக்கு பிறகு பணத்தை உரியவர்களுக்கு சேர்ப்பதில் ஏற்படும் கால தாமதம் மற்றும் சட்ட சிக்கல்களை தவிர்க்க முடியும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கடந்த ஜூன் மாத கணக்கின்படி வங்கிகளில் 67,000 கோடி ரூபாய் உரிமை கோரப்படாமல் உள்ளது. பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறுமா என்ற கேள்விக்கு அக்கட்சியின் தலைவர் அன்புமணி அதிருப்தியுடன் பதிலளித்திருக்கிறார். அரியலூரில் நடைபெற்ற பரப்புரை பயணத்தின் போது கூட்டணி குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு அவர் இவ்வாறு பதிலளித்திருக்கிறார். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஆர் கூட்டணியில் இடம்பெறுவதற்கான வாய்ப்பு என் வாயில ஏதாவது வரணும். பேசிட்டு இருக்கிறோம், சொல்லிட்டு இருக்கிறேன். யார்கிட்ட பேசுறோம், என்ன பேசுறோம்னு சொல்லல. அதுல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டு உடனே அதுதான் திருப்பி போடுங்க. இவ்வளவு கத்தினா சோர திட்டம் எல்லாம் வராது, அதெல்லாம் வராது. இது மாதிரி ஏதாவது ஒண்ணு பிசுறு தான் வரும்.